ஹாய் எவ்ரிஒன் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழகத்தில ஒரு முக்கியமான நாளாக கருதப்படுது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் முதல்வராகிற நாள், முதல்வரா பதவி ஏற்கிற நாள். அதாவது மே 4 ரிசல்ட் வந்துருச்சு. அப்படி இருக்க பெரும்பான்மையான தொகுதிகள்ல தாவேகா வெற்றி பெற்றுச்சு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, அவங்க தேவையான அந்த மெஜாரிட்டி அப்படிங்கிறது வரல. அதனால இத்தன நாள் டிலே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட தாவேகா 108 ஜெயிச்சு, அதில விஜய் 2 தொகுதியில நின்னதுனால, ஒரு தொகுதியா கன்சிடர் பண்ணும்போது 107 ஆட்சி அமைக்க அவங்களுக்கு 11 சீட்டுங்கிறது தேவை. 118 ஃபில் பண்றதுக்கு. அப்போ காங்கிரஸ் கட்சி, சிபிஐ, முஸ்லீம் லீக், விசிகே இது போன்ற கட்சிகள் ஆதரவுகளோட இன்னைக்கு அவர் முதல்வராக பதவி ஏற்றாரு. முதல்வர் பதவி ஏற்கிறதுங்கிறது ரொம்ப கிராண்டாவும் இருந்துச்சு. அப்படி இருக்க அவர் முதல்வர் பதவி ஏற்ற உடனே கையெழுத்து போட்ட 3 விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த 200 யூனிட் கரண்ட் ஃப்ரீங்கிறது அனௌன்ஸ் பண்ணாரு. அதுக்கு கையெழுத்திட்டாரு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழகத்தில இந்த கஞ்சால இளைஞர்கள்லாம் பாதிப்படைகிறாங்க. அதுலேருந்து அவங்கள மீட்கறதுக்கு சில விஷயங்களுக்காக கையெழுத்து போட்டிருக்காரு. அதே மாரி அவர் தேர்தல் அப்போ பிரச்சாரத்தப்போ சிங்கப்பெண் திட்டம், அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு அந்த சிங்கப்பெண் திட்டத்துக்கும் கையெழுத்து போட்டாரு. இது 3ம் முதல் கையெழுத்து. இந்த கையெழுத்துக்களை போட்டுட்டு விஜய் தன்னுடைய உரைய ஆரம்பிச்சாரு. அதாவது முதல்வரோட முதல் உரை அப்படின்னு சொல்லலாம். அதுல ஃபர்ஸ்ட் அவர் ஆரம்பிச்சப்போ பார்த்தீங்கன்னா, முதல்ல தான் யாரு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோட பையனா தான் நான் வந்தேன். இன்னைக்கு திரையுலகில எனக்கு இந்த அளவுக்கு வந்துச்சு. அப்போ எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டரோட பையனா எனக்கு வறுமைனா என்ன அப்படிங்கிறது நிச்சயம் தெரியும் அப்படிங்கிற மாரி சொல்லி ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் அதாவது கஜானா 10,00,000 கோடி ரூபாய் கடன் இருக்கு. அப்படி இருக்க நான் வாக்குறுதிகள்லாம் குடுத்துருக்கேன். எதுல என்னென்ன செய்ய முடியும், உங்களுக்கு என்ன பெஸ்ட்டா செய்ய முடியுங்கிறத அவர் சொன்னாரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இன்னைக்கு என்ன இப்ப நம்ம இப்பதான் பவருக்கு வந்திருக்கோம். அங்க உள்ள போய் பார்த்தா தான் உண்மை நிலவரம் அப்படிங்கிறது, அதாவது நிதி நிலவரம் என்ன அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு சொன்னாரு. அத நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு அத ஒரு வெள்ள அறிக்கை, அதாவது டிரான்ஸ்பரண்டா அது என்ன இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சம்மிக்கிறேன். இது மக்களாட்சி. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறதுனால எல்லா இஷ்டத்துக்கெல்லாம் ஆடக்கூடாது. எல்லா கண்ட்ரோல் எல்லாமே நம்ம தான் சென்டர்ல இருக்கோம் அப்படிங்கிறத கிளியர் பண்ணாரு. அதாவது வந்துட்டோம், ஆட்டங்கிட்டம் இருந்துச்சுன்னா விடவே மாட்டேன் அப்படிங்கிறத ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாரு. மேலும் தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, பல அவமானங்கள், எக்கச்சக்கமான அதாவது ஊடக வழியா எக்கச்சக்கமான அவமானங்கள் நமக்கு நேர்ந்துச்சு. அது நான் ஒரு கட்சி தலைவனா நான் தாங்கிக்கிறேன். ஆனா, என் கூட அந்த சமயம் இருந்த தொண்டர்கள் எல்லாருமே தாங்குனதுங்கிறது எனக்கு நிச்சயம் சந்தோஷமாக இருக்கு. காரணம் என்னன்னா, அத தாண்டி தான் நம்ம இன்னைக்கு இந்த வெற்றி அப்படிங்கிற ஒரு இலக்க தொட்டிருக்கோங்கிற மாரி அவங்களையும் கொஞ்சம் அட்ரஸ் பண்ணாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவருக்கு இந்த ஆட்சி அமைய சப்போர்ட்டா இருந்த இதர கட்சிகள் விசிகாவா இருக்கலாம், காங்கிரஸ்லேருந்து ராகுல் காந்தி இந்த பதவியேற்பு விழாக்கு வந்தாரு. அவர ஒரு பிரதர் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாரு. அதே மாரி நாட்டு நலனுக்காக நமக்கு ஆதரவளித்த அந்த கட்சிகளுக்கு ஒவ்வொருத்தரையும் யாரால அந்த கட்சிகள் உள்ள வந்துச்சு எல்லாருக்குமே அவர் நன்றி அப்படிங்கிறது குடுத்தாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவருக்கு விஜய் அங்கிள் அப்படின்னு சொல்லி குழந்தைங்கள்லாம் தன்னை ஒரு பெரிய ஆளா குடும்பத்துல சேர்த்த அவங்களுக்கு நன்றி. அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் காரணமான என்னுடைய உயிர் அப்படின்னாரு. உயிர்ங்கிறது அவரோட ரசிகர்கள், தொண்டர்கள் எல்லாத்தையும் மீன் பண்ணி தான் சொன்னாரு. 8,00,00,000 மக்களுக்கும் நம்ம நல்லது செய்யணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நிச்சயம் நான் நெறைய வாக்குறுதிகள் குடுத்துருக்கேன். அதெல்லாம் உடனே இது பண்ண முடியாது. கொஞ்சம் நீங்க அவகாசம் குடுங்க. நான் எவ்வளோ தூரம் அத நிறைவேத்த ட்ரை பண்றேன். கண்டிப்பா நிறைவேத்துவேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஃபைனலி மீண்டும் சந்திப்போம்னு சொல்லாம, மீண்டும் மீண்டும் நம்ம சந்திப்போம்னு சொல்லி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அவரோட ஸ்பீச்ச முடிச்சிருக்காரு. இதுதான் முதல்வர் ஜோசப் விஜய் நிகழ்த்திய முதல் உரை, முதல்வர் ஆன பிறகு.
மேலும் அவரோட காஸ்டியூம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாக் பேண்ட்டு, பிளாக் கோட்டு, ஒயிட் ஷர்ட்டோட வந்தாரு. வித் லாட் ஆஃப் ஸ்மைல். அதே மாரி அவரோட தொண்டர்களும் சரி, அட் தி சேம் டைம் கட்சி மெம்பர்களும் சரி, ரசிகர்களும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. அவரு ஸ்பீச் குடுக்க குடுக்க ஒரு நல்ல ஒரு அப்ளாஸும் வந்து குடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த சேனல் சார்பாக தமிழக வெற்றிக் கழகம் நல்லதொரு ஆட்சி அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேத்த வேண்டும்னு சொல்லி விஜயன் டீமுக்கு, அதாவது முதல்வர் விஜய் சார் அண்ட் டீமுக்கு எங்க சேனல் சார்பாக வாழ்த்துக்கள தெரிவிச்சு, நீங்க தமிழகத்த அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக வேண்டும்னு சொல்லிட்டு இந்த பதிவ முடிக்கிறோம். தேங்க் யூ.